அதிமுக தாவேகாவை ஆதரிப்பது சரியா என்ன? சரி தவறெல்லாம் அரசியல் எதுவுமே கிடையாது. எதுக்குமே இங்க வெக்கத்துக்கே இடம் கிடையாது. வெக்கங்கட்ட செயல் தான். திமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற்று எந்த ஸ்டாலின் 30% கமிஷன் வாங்குகிறார் என்று விஜயால் விமர்சிக்கப்பட்டாரோ அந்த ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்ன காங்கிரஸ், சொன்ன இடதுசாரிகள், அப்படி சொன்ன விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு தானே விஜய் கேட்டார். அது சரியான்னு கேட்டா தப்பு தான். ஆனா ஒரு தமிழ்நாட்டு நலன், இன்னொரு தேர்தலை உடனே திணிக்க வேண்டாம், கவர்னர் ஆட்சி வர்றதை தடுக்கணும், இப்படின்னு பல விஷயங்களை மேல போட்டுட்டா அது யதார்த்தம். இதுதான் அரசியல். வெக்கத்துக்கு எங்க இடமே கிடையாது. வேற வழி இல்ல. ஆட்சி ரீதியா சரி சார். இப்ப கட்சி ரீதியா இவங்க எடுக்கிற முடிவுக்கு எடப்பாடியும் இப்போ உடன்படணும். சரி, இப்ப விஜய் போய் ஆதரிக்கிறது கட்சி ரீதியாவா? ஆட்சி ரீதியா சார் போனா எங்களுக்கு எத்தனை மந்திரி தருவீங்க? இல்ல நிலையான அரசுக்கு இந்த ஒரு விளக்கம் வரும் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசு அவசியம் என்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவளிக்கிறோம். அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையும் அதுல இருக்கு. நான் சொன்ன ஆப்ஷன்ல அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். ஒண்ணு, எங்களுக்கு மக்கள் ஆதரவு தரல, நாங்கள் எதிர்கட்சி வயசுல உட்காரோன்னு சொல்லணும் விஜய். 108 இடங்களை ஜெயிச்சுட்டு யார் ஒருவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது 1.25 கோடி மக்களை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி இருக்குன்னா அவ்வளவு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் நிலையான அரசாக இருக்கணும்னா அதிமுகவோட கூட்டணி வைப்பதுதான் சரின்னு நான் ஒரு ஆப்ஷன் சொன்னேன். என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். ஏன்னா நம்பர் கொள்கைக்குள்ள எல்லாம் போகாதீங்க. அப்படி பார்த்தா யாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது. சரிதானா? அப்ப அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்து நிக்குது. அது அதிமுக ஒரு பிளவுபட்ட அதிமுகன்னு வந்து நிக்குது. நிலையான ஆட்சிக்கு அது ஒரு அடிப்படையா இருக்கும், ஒரு ஆதாரமா இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆட்சி சிக்கல் இல்லாமல் போகும், பிஜேபி வேறு சில்மிஷங்கள் செய்யாத வரை.